பண்டிகையை கொண்டாடுங்களே. தீபாவளிக்கு ஊருக்கு கிளம்பியாச்சா? ஆமாங்க, ஊருக்கு தான் போறேன். அதான் வண்டிக்கு வெயிட் பண்றேன். எந்த வண்டியில போறீங்க? காசு இருக்கவங்க கார்ல போவாங்க, பணம் இல்லாதவங்க பஸ்ல போவாங்க. ஊருக்கு பஸ் டிக்கெட் எவ்வளோங்க? எப்போ 700 ரூபாய் தான். ஆனா இப்ப தீபாவளி அதனால பஸ் டிக்கெட் 3000 ரூபாயா. ஊருக்கு போயிட்டு வர 6000 ஆகும். அந்த 6000 அம்மா கிட்ட கொடுத்தா 4 மாசத்துக்கு நல்லா சோற வச்சு சாப்பிடும் எங்க அம்மா. நீங்க எப்படி தான் ஊருக்கு போவீங்க? எங்க ஊரு அண்ணா காய்கறி வண்டி ஓட்டுறாரு, அதுலயே ஊருக்கு போயிடுவேன். அவர் காசு கேட்க மாட்டாரா? ஏழைக்கு ஏழை செய்யற உதவி தானே எல்லாம். அவர் வேண்டான்னு சொன்னாலும் என்னால முடிஞ்சதை கொடுத்துவேன். ரொம்ப எப்படி வருவீங்க? அதுக்கு ஒரு வழி பிறக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பட்டாசு தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? வேற எங்க, பட்டாசு வெடிக்கத்தான் கிளம்பிட்டேன். என் நண்பர்கள் காத்திருக்காங்க. ஏன் வெடிக்கலாமே? நண்பர்கள் கூட சேர்ந்து பட்டாசு வெடிச்சாதான் சந்தோஷமே. நீங்களும் வாங்க, பட்டாசு வெடிக்கலாம். நீங்க சொல்வது சரிதான். அப்புறம் பட்டாசு வெடிக்கும் போது கவனமா இருங்க. பட்டாசு குறைவா இருக்கே. சந்தோஷத்தை வெளிப்படுத்ததான பட்டாசு. எனக்கு இது போதும். காசை கரியாக்காம அந்த காசுல கரியாக்கி சாப்பிடுங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு வீட்ல என்ன பலகாரம்? பலகாரம் இல்லைங்க, பழமுறுக்குன்னு சொல்லுங்க, அதான் சரியா இருக்கும். ஏங்க அப்படி சொல்றீங்க? தீபாவளிக்கு பலகாரம் கேட்டதுக்கு எங்க அம்மா அவங்க கைவரிசையை காட்டுறேன்னு ஒரு லாரி முறுக்கு சுட்டு வச்சிருக்கு. இந்த முறுக்கு வாளி யாருக்கு? வேற யாருக்கு? உங்களுக்கு தான். அப்புறம் பல்லு பத்திரம். ஹாப்பி தீபாவளி.